Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. வேறு லெவல் டோர்னமெண்ட்டாக இருக்க போகுது. 10 டீமுமே வேறு லெவலில் ஸ்குவாட் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 10 டீமில் எந்த ஒரு டீம் டாப் 4 குவாலிஃபை ஆகுன்றதே சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஒரு டாப் கிளாஸ் டீமாக இருக்குது. நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிருக்காங்க, ஆக்ஷன் எப்படி போயிருக்காங்க, அவங்க கோர் ரீடைன் அண்டு செம்ம ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க ஸ்குவாட் எந்த மாதிரி ஒரு ஸ்குவாடில் போயிருக்காங்கன்னு பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடான ஸ்குவாட் வச்சிருக்காங்க ஐபிஎல் 2026க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ரிட்டைன் பண்ணது என்னன்னு பார்ப்போம். ரிட்டைன் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கோரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. லைக் ரிஷப் பந்த், நிக்கோலஸ் புரான், எடன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ், மேட்டு பிரிட்ஸ்கி, இந்த மாதிரி கோர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கோர் பவுலர்ஸையும் அவங்க அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படியே ஒட்டுமொத்தமாக ரிட்டைன் பண்ண மாதிரி இருக்கு. மயங்க் யாதவ், ஆவேஷ் கான், மோஷன் கான், பிரின்ஸ் யாதவ் இவங்கெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கூட ஸ்பின் யூனிட் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஷபாஸ் அஹமத், திக்வேஷ் ரைத்தி, மணிமாறன் சித்தார்த் இவங்கெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 அழகான ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் குட் ட்ரேட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். முகமது ஷமி அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ள கூட்டு வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுக்கு லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. முகமது ஷமியை கூட்டு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் மேலும் அடுத்து இந்த ஒரு இதோட ஆக்ஷனுக்கு போகிறாங்க. ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரிக் நோர்கியா, வனிண்டோ ஹசரங்கா, ஜாஷ் இங்கிலீஷு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சில யங் பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. சில யங் பிளேயர்ஸ் அழகாக ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதை இப்போ சுபாஷ் சொல்லுங்க சுபாஷ், அந்த டொமஸ்டிக் ஜெம் யாரு அவங்க எடுத்திருக்காங்க, அந்த டொமஸ்டிக் ஜெம்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்களேன். கண்டிப்பா அவங்களோட மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டொமஸ்டிக்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க பேட்டிங்கில். முக்கியமாக சொல்லணும்னா முகுல் சௌத்ரி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ், ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுவார். ஐ திங்க் ஒரு நம்பர் 6 ஆர் நம்பர் 7 ஒரு செம்ம ஃபிட்டிங் பேட்ஸ்மேன் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷின்னு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்கில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பட் முகுல் சௌத்ரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹையர் ரேட் பண்ணுவேன். ரகுவன்ஷோட ஒரு ஸ்டெப்பு நான் ஹையர் ரேட் பண்ணுவேன். முகுல் சௌத்ரி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஷித் குல்கர்னி ஒரு ஆல்ரவுண்டர். அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷபாஸ் அஹமதுக்கு ஒரு பேக்கப்பு, இல்லைனா அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பிளேயருக்கு பேக்கப்பா. ஐ திங்க் ஒரு செம்ம பிளேயர் அவருமே. அவரால் பேட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பவுலிங்லேயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த ஒரு 3 பிளேயர் ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் அவுட் இன் திஸ் ஐபிஎல். அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னாக இருக்கிறது என்னன்னா கிஷோர், அவங்களோட பிளேயர் அவைலபிலிட்டி, அப்புறம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வனிந்த் ஹசரங்கா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வனிந்த் ஹசரங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், T20 வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் அவுட் ஆகிட்டாரு. டியூ டு இன்ஜுரி ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அவரால் இந்த ஃபுல் டோர்னமெண்ட் ஆட முடியுமா அப்படின்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்னுமே எதுவுமே ஒரு அப்டேட்ஸ் இல்லை அவர்கிட்ட இருந்தோம், டீம் கிட்ட இருந்தோம். அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ஸாக இருக்கும். அப்புறம் ஜோஷ் இங்கிலீஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பஞ்சாப் கிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட, நான் டவுட்டு தான் இந்த ஐபிஎல் வர்றது, என்னை டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே தைரியமாக எல்எஸ்சி டீம் எடுத்திருக்காங்க. அவர் வந்து டீமில் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்எஸ்சி டீமுக்கு. பார்ப்போம் அவர் எவ்வளோ சீக்கிரம் வருவார்ன்றது. அதுக்கப்புறம் இந்த டீமோட கோரே பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பேஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மயங்க் யாதவ் அண்ட் மோஷன் கான் 2 பேருமே இன்ஜுரியில் இருக்காங்க. முக்கியமாக மயங்க் யாதவ் சொல்லி அவர் எல்லா சீசனுமே பார்த்தீங்கன்னா அவரால் ஃபுல் டோர்னமெண்ட் ஆட முடியல. ஐ திங்க் பேஸுமே அவர்கிட்ட அந்த லைட்டாக ட்ராப் ஆயிருக்கு. முன்னாடி அவர் ஸ்டார்டிங் வந்தபோது 150 போட்டுட்டு இருந்தார் கன்சிஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 145, 140 அந்த மாதிரி ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு. ஐ திங்க் எந்த அளவுக்கு இவங்க 4 பேருமே வருவாங்களோ, எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபிட் ஆவாங்களோ அந்த அளவுக்கு நல்லது எல்எஸ் டீம் பொறுத்த வரைக்கும். அண்டு இந்த அளவுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க எந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 காம்பினேஷனில் போவோம் அப்படின்றத பார்ப்போம்.
இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். மயங்க் யாதவ் யா அண்ட் சொல்லுங்க. மோஷின் கான் ஆர் அவைலபிள் ரைட் நவ். அவங்க இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸா இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் தே ஆர் அவைலபிள் ரைட் நவ் டு பிளே. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபுல் சீசன் விளையாடுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் பிளேயிங் லெவன் யா என்னன்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங் வந்து அவங்க பெருசா அந்த டாப் ஆர்டர் பெருசா சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. யாரு மிச்சல் மார்ஷ் அண்ட் ஏடன் மார்க்ரம் ஓப்பன். நிக்கோலஸ் புரன் நம்பர் 3ல வர போறாரு. அடுத்து நம்பர் 4ல ரிஷப் பண்ட் வருவாரு. அண்ட் அடுத்த நம்பர் 5ல பாத்தீங்கன்னா ஆயுஷ் படோனி. அடுத்த நம்பர் 6ல அப்துல் சமாத். நம்பர் 7ல எதர் ஷாபாஸ் அஹமத் ஆர் அர்ஷின் குல்கர்னி. நம்பர் 8ல வந்து வனிடோ ஹசரங்கா அவைலபிள் இல்லை அப்படின்ற போது ஐ திங்க் நோர்கியா வில் பி பிளேயிங் தட் பார்ட். அண்ட் நம்பர் 9ல வந்து முகமது ஷமி ஆடுவாரு. நம்பர் 10ல ஆவேஷ் கான். நம்பர் 11ல வந்து திக்வேஷ் ரைத்தி. அண்ட் நம்பர் 12 இம்பாக்ட் சப்பா பாத்தீங்கன்னா மயங்க் யாதவோ இல்ல அர்ஜுன் டெண்டுல்கரையோ காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன சுபாஷ் நினைக்கிறீங்க? யா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே பிளேயிங்ல வந்தா மேபி இந்த ஆயுஷ் பதோனியோ இல்லை அப்துல் சமதோ இந்த மாதிரி பிளேயர் ஏதாச்சும் இந்த டோர்னமெண்ட்ல அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கோட்டிங் பிளேயர்ஸ் முகுல் சௌத்ரி, இந்த மாதிரி ரகுவன்ஷி, அந்த சபாஷ் அஹமத் பிளேஸ்ல மேபி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி குல்கர்னி இவங்க 3 பேரையும் சேஞ்ச் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்துல் சமத் அண்ட் ஆயுஷ் பதீனா தான் இருக்கும். சப்போஸ் அவங்க 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அப்படின்னா நான் கண்டிப்பா இவங்க 2 பேரும் விளையாட வைப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இவங்க 2 பேருமே. ஐ திங்க் நானும் ஆல்மோஸ்ட் இதே பிளேயிங்ல வந்தா போவேன். பட் வனிந்தோ சரங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா வராரோ அந்த அளவுக்கு எங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்பின் ஸ்ட்ரென்தின் ஆகும்னு நினைக்கிறேன். பிளேயர் டு வாட்ச் அவுட் கிஷோர், இந்த எல்எஸ்டி டீம்ல இருந்து நீ என்ன நினைக்கிற? இந்த பிளேயர் டு வாட்ச் அவுட் நான் ரொம்ப வெயிட் பண்ற ஈகர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளேயர் கிஷோர். லெட் மீ சே நான் திக்வேஷ் ரைத்தி இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர் டு வாட்ச் அவுட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டெல்லர் சீசன் அவருக்கு 14 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பிரேக் அவுட் சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன் திக்வேஷ் ரைத்திக்கு போன வருஷம். ஓகேங்களா, அந்த ஒரு 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் எனக்கு கேட்டீங்கன்னாக்க. ஸோ சுபாஷ் நீங்க என்ன சொல்றீங்க? ஹூ இஸ் யுவர் பிளேயர் டு வாட்ச் அவுட்? யா என்னோடது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட். ஏன்னா போன வாட்டி அவரோட ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே போகல. அந்த லாஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் 100 அடிப்பார். பட் அந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே போகல. அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்டியாக இருக்கார். முக்கியமாக சொல்லணும்னா ஒயிட் பால்லாம் சொல்லணும்னா போன ஐபிஎல்ல விளாண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒயிட் பால் கூட விளாடல அவர் ரிஷப் பண்ணிட்டு. நான் அவர் கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பழைய 2017-18 ரிஷப் பண்ணிட்டு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்குறேன் ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியாவும் ரிட்டர்ன் திருப்பி சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவரால் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் ஆண்ட்ரிக் நார்க்கியா எப்படிப்பட்ட போலர் அப்படின்றது. நான் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போலர் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டேஸில். அவர்கிட்ட இருந்து நான் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்டு கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் நான் ஹையர் ரேட் பண்ணுவேன் இந்த டீமில். அண்டு பிளேயர் டு வாட்ச் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருமே. அண்ட் நீ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் டாப் 4 குவாலிஃபை ஆவாங்களா? எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு கிஷோர்? லக்னோ வந்துட்டு எனக்கு கேட்டா அந்த 10 டீம்ல லக்னோ கெட்டிங் இன்டு டாப் 4 இஸ் பேஸ்ட் ஆன் தேர் பிளேயர் அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து இன்ஜுரி ஆகாம அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு என்னோட ஃபீலிங். ஏன்னா ஏக்நாத் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா போக போக வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லா ஃபேவர் ஆகும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுதான் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு போவாங்க. அண்ட் ஐ ஃபீல் அவங்க வந்து ஒரு 4th பிளேஸ்லயோ இல்லை 5th பிளேஸ்லயோ ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு 4ல இருந்து 6 அதை ஒரு 3 பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இந்த டீம் குவாலிஃபை ஆகுறது. ஏன்னா அவங்களோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கு. மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. மேபி மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், இந்த மாதிரி நிறைய மிச்சல் மார்ஷ், இந்த மாதிரி நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஃபினிஷிங் அவங்க டீமில் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே இல்லை. அப்துல் சமத் அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் எல்லா மேட்சுமே பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிக்கோலஸ் புரான் ஃபார்ம் அவுட்டு. ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. ஐ திங்க் இதெல்லாம் வச்சுட்டு நான் எல்எஸ்சி டாப் 4 வரமாட்டாங்கன்னு என்னோட ப்ரிடிக்ஷன். டீம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. மற்ற டீம் இந்த மும்பையா இருக்கட்டும் அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு பயப்படுற மாதிரி இருக்கு.
எல்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி டீம் இல்லை. இதை நான் வச்சுட்டு எல்எஸ்சி டாப் 4 வரமாட்டாங்க நான் என்னோட ப்ரிடிக்ஷன். உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.